செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால், அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு 7:47 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு 48 நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் 5ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வர இருக்கிறார். இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் 2 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்து இந்த குரு பகவான் அடுத்த பயிற்சியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை என்று மீண்டும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஆக இந்த குரு பெயர்ச்சி என்பது 14/5/2025 முதல் 1/6/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு வருட காலம், ஒரு வருடம் 17 நாட்கள் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம். இந்த குரு பயிற்சியின் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான், ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். பொதுவாக குரு பகவான் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடம் செல்வது மிகவும் சிறப்பானது. குரு எப்பொழுதுமே சுபகிரகம் தான். கோச்சார குரு எப்பொழுதுமே சுபகிரகம். உங்கள் ஜாதகத்திற்கு குரு அசுபராக இருந்தாலும் கோச்சார கிரகு எப்பொழுதுமே சுபகிரகம். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை இருந்த உங்கள் ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் திடீர் தனவரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. எந்த தொழில் நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நல்ல விருத்தியும் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கு மிக மிக ஏற்ற காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ கண்டிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் வாக்குஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கிறது. மேலும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் குருபலம் மிக மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம் என்று பார்த்தால் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை. அடுத்த 2வது குருபலமாக 5/12/2025 முதல் 1/6/2026 வரை 2 காலத்திலே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் கண்டிப்பாக திருமணமாகாத ரிஷபராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல வரன், அற்புதமான வரன் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும். மேலும் 2ஆம் இடத்தில் குருபான் இருப்பது நல்ல நேரத்தில், மிக மிக நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடியது என்பது உறுதி. அடுத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல தனலாபம் கிடைக்கும். இதுவரை உங்களுடைய பணம் வெளியில் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த பணமெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விரைவில் நீங்கள் செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குருவான் என்பது நல்ல சேலரி ஹைக், அதாவது வருமானத்தில் நல்ல அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள்.
படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நிச்சயமாக இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பேச்சின் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே, அதாவது ஜலராசியிலே இருந்து குருபான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே குருபான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜலராசியில் இருப்பதனாலும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து விவசாயிகள், நீங்கள் எதை நீங்கள் பயிரிட்டாலும், எந்த பயிரை பயிரிட்டாலும் நல்ல மகசூல், நல்ல லாபம் பெற முடியும். நல்ல விலை உங்களுடைய பொருட்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அடுத்து மேலும் விவசாயிகள் நிலங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம், முன்னேற்றம் இருக்கிறது. எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கலைஞர்கள் நல்ல படத்தை ரிலீஸ் செய்து நல்ல லாபத்தையே பெறுவார்கள். எந்த கலைஞர்களாக இருந்தாலும் அந்த கலைஞர்களுக்கு வாழ்க்கையில ஒளி வீசக்கூடிய அந்த காலமாக இந்த அடுத்த குரு பேச்சு வரை, அதாவது வரக்கூடிய மே 14 முதல் ஒரு வருடம் நன்றாக இருக்கிறது. அடுத்து பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை பெண்களை பொறுத்தவரை இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக உங்களுடைய பெருமைப்படுத்துவார்கள். மேலும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் தனவரவும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது. மேலும் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது, புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். பழைய வாகனங்களை வாங்கினால் மீண்டும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே புதிய வாகனங்களை மட்டுமே வாங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் கிடைத்து நல்ல ஆயுளையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில்துறையை விருத்தி செய்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த தொழில்துறையை விருத்தி செய்து நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. திடீர் பணவரவும் வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த குரு பேச்சின் மூலமாக 90% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக 2ஆம் இடத்தில் குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்திலே பார்வையிடுகிறார். அந்த தொழில்துறையிலே நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக, மேலும் தொழில்துறையில இதுவரை உங்களுக்கு கோர்ட் கேஸ் என்று ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கி கொடுங்கள் அல்லது சந்தனம் வாங்கி கொடுங்கள். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வாருங்கள். நிச்சயமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய குரு பேச்சியாக இருந்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.